அத்தியாயம் 13 கூடைப்பந்து மைதானம். இரவு 9:20 மணியளவில் நோவா வீட்டிற்கு வந்தார். வெளியில் இருண்ட வானம் தாமதமான நேரத்தைக் குறிக்கிறது. அது ஜனவரி தொடக்கத்தில் இருந்தது. சூரியன் ஏற்கனவே மாலை 6 மணியளவில் மறைந்துவிட்டது. தெருவிளக்குகளின் மங்கலான பிரகாசத்தில் தெருக்கள் குளித்தன. காரை விட்டு இறங்கி தனது வீட்டை நெருங்கும்போது ஜன்னல்கள் இருட்டாக இருப்பதைக் கவனித்தார். இது அசாதாரணமானது அல்லவரது பெற்றோர்கள் சீக்கிரம் படுக்கைக்குச் செல்வார்கள். அவனது அப்பாவுக்கு ஒரு கடினமான வேலை இருந்தது. மேலும் அவனது உடல்நலப் பிரச்சினைகளுடன் இரவு 9 மணிக்குள் அவனுடைய பெற்றோர் இருவரும் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நோவா அமைதியாக முன் கதவைத் திறந்து உள்ளே நுழைந்தான். வீடு அமைதியாக இருந்தது. அவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆறுதல் அமைதி. அமைதிக்கு இடையூறு விளைவிக்காதபடி கவனமாக அறை முழுவதும் மென்மையான ஒளியைப் பரப்பி நுழைவாயிலுக்கு அருகில் இருந்த சிறிய விளக்கை அவர் அசைத்தார். அவன் வீட்டை நகர்த்தும்போது அவன் மனதில் பாரமாக இருந்த எண்ணங்களை அசைக்க முடியவில்லை. கணினியில் இருந்து அவர் சம்பாதித்த பணம் ஏற்கனவே குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அது தொடர்ந்து வளரும். ஆனால் அதை அவன் பெற்றோரிடம் எப்படி விளக்குவது? தன்னை பணக்காரனாக்கும் ஒரு அமைப்பு தன்னிடம் இருக்கிறது என்று மட்டும் வெளியே வந்து சொல்ல முடியவில்லை. அவர் பொய் சொல்கிறார் அல்லது அதைவிட மோசமாக ஏதாவது சட்டவிரோதமாகச் செய்கிறார் என்று அவர்கள் நினைப்பார்கள். அவர் தனது விருப்பங்களை கருத்தில் கொண்டு நடைபாதையில் நிறுத்தினார். இந்த அமைப்பு யாரிடமும் வெளிப்படுத்த முடியாத ஒன்று. அவர் தனது பெற்றோரை நம்பாததால் அல்ல, ஆனால் சாத்தியமான விளைவுகள் மிக அதிகமாக இருந்ததால். ஒரு நழுவுதல் அவரால் பதிலளிக்க முடியாத கேள்விகளுக்கு வழிவகுக்கும் அல்லது மோசமாக அவர்களை ஆபத்தில் ஆழ்த்தலாம். எனக்கு ஒரு திட்டம் வேண்டும் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி தலைமுடியில் ஒரு கையை செலுத்தினான். இறுதியில் அவர் ஒரு நம்பத்தகுந்த கதையைக் கொண்டு வர வேண்டுமென்று அவர் அறிந்திருந்தார். சந்தேகம் எழாமல் பெற்றோரை திருப்திப்படுத்தும். ஆனால் இப்போதைக்கு அவர் தாமதமாக வெளியில் வந்ததற்கான சாக்குப்போக்காக அவர் முன்பு குறிப்பிட்டுள்ள வரவிருக்கும் போலித் தேர்வுகள் போன்ற உடனடி கவலைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. நோவா தன் அறையை நோக்கிச் சென்றான். அவனுடைய எண்ணங்களின் கனம் அவன் தோள்களில் பாரமாக இருந்தது. அவருக்குப் பின்னால் கதவை மூடிக்கொண்ட அவர் முதலீடு அல்லது சிறு வணிகத்தின் வருமானமாக பணத்தை மெதுவாக அறிமுகப்படுத்துவதற்கான வழியைக் கண்டுபிடிக்க தீர்மானித்தார். புருவங்களை உயர்த்தாத ஒன்று. சிறிது நேரம் தனது எண்ணங்களைப் பற்றி யோசித்த நோவா தனது கவலைகளின் இடையே களைந்து குளியலறைக்குச் செல்ல முடிவு செய்தார். ஷவரின் வெந்நீர் அவருக்கு இதமாக இருந்தது. அவரது மனதை தெளிவுபடுத்த உதவியது. மேலும் பல்துறக்கும் பழக்கமான வழக்கம் அவரது மாலையில் இயல்பு நிலையை மீண்டும் கொண்டு வந்தது. முடித்துவிட்டு சுவரில் இருந்த கடிகாரத்தைப் பார்த்தவன் இன்னும் இரவு 10 மணிதான் ஆகியிருக்கிறது என்பதை உணர்ந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அது தாமதமாகவில்லை. மீண்டும் தனது அறையில் நோவா தனது படுக்கையின் விளிம்பில் அமர்ந்து கடித்த ஆப்பிள் லோகோவுடன் வெள்ளை பையைப் பிடித்தார். அவர் தனது புதிய ஐபோனை கவனமாக அன்பாக்ஸ் செய்தார். அவரது விளக்கின் மென்மையான ஒளியின் கீழ் பளபளக்கும் நேர்த்தியான சாதனம். அதை அமைப்பதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. விரைவில் புத்தம் புதிய மொபைலை அவர் கையில் வைத்திருந்தார். அதன் உயர் தெளிவுத்திறன் கொண்ட திரை ஒளிரும். எல்லாவற்றையும் வைத்து நோவா தனது தலையணைகளுக்கு எதிராக சாய்ந்து சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் செய்யத் தொடங்கினார். முடிவில்லாத வீடியோக்கள் மற்றும் இடுகைகள் டோபமைனின் விரைவான வெற்றியை வழங்கின. ஒவ்வொரு ஸ்வைப்பிலும் அவருக்கு முன்பு அவரது மனதில் வட்டமிட்ட எண்ணங்களிலிருந்து ஒரு சிறிய கவனச்சிதறலை கொடுத்தது. அது காற்றடிக்கும் ஆரோக்கியமான வழி அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அது அவருக்குத் தேவைப்பட்டது. பிரகாசமான திரை மற்றும் ஈர்க்கக்கூடிய உள்ளடக்கம் அவரை பிரிக்க உதவியது. யதார்த்தத்திலிருந்து தற்காலிகமாக தப்பிக்க வழிவகுத்தது. நிமிடங்கள் கடந்து செல்ல நோவா உள்ளடக்கத்தில் மேலும் மேலும் உள்வாங்கப்படுவதைக் கண்டார். வீடியோக்கள் இயக்கப்படும்போது அவரது கவனம் சிதறியது. அவன் கண் இமைகள் கனமாக வளர ஆரம்பித்தபோது அன்றைய சோர்வு அவனை வாட்டி வதைத்தது. இறுதியில் அவரது ஸ்க்ரோலிங் மெதுவாகிவிட்டது. அவர் தன்னை அறியாமல் அவர் தூக்கத்தில் மூழ்கினார். தொலைபேசி அவரது கையிலிருந்து நழுவி படுக்கையில் அவருக்கு அருகில் ஓய்வெடுத்தது. போன் திரையின் மென்மையான பிரகாசம் அவரது அமைதியான வெளிப்பாட்டை ஒளிரச் செய்தது. ஒரு வீடியோ தொடர்ந்து ஒலித்தது. அமைதியான அறையில் அதன் ஒலி அரிதாகவே கேட்கிறது. நாள் நீண்டது மற்றும் செயல்கள் நிறைந்தது. ஆனால் இப்போது இரவின் அமைதியில் நோவா இறுதியாக தனக்குத் தேவையான ஓய்வைக் கண்டுபிடித்தார். அவரது மனம் கனவுலகில் இறங்கியது. மறுநாள் அதிகாலை நோவா புத்துணர்ச்சியுடனும் முழு ஆற்றலுடனும் எழுந்தான். நல்ல இரவு தூக்கம் அவனுக்கு அதிசயங்களைச் செய்திருந்தது. அவன் காலை வழக்கத்தை பல் துலக்குதல்,
முகம் கழுவுதல் செய்து கொண்டிருந்தபோது அந்த நாளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக உணர்ந்தான். அவன் அறைக்குள் நுழைந்தவுடன் அவரது சிறிய சகோதரி எமிலி அவனைக் கண்டாள். அவள் கண்கள் பிரகாசித்தன. அவள் நாற்காலியில் இருந்து குதித்து அவளது சிறிய சட்டகம் சேகரிக்கக்கூடிய அனைத்து உற்சாகத்துடனும் அவனை நோக்கி ஓடினாள். பிக் பிரதர் என்று அவள் கூச்சலிட்டாள். அவன் இடுப்பைச் சுற்றி கைகளை சுற்றிக் கொண்டாள். எமிலி, நோவா பதிலளித்தார். அவளை ஒரு கணம் தரையில் இருந்து தூக்கி அணைத்து மெதுவாக அவளை கீழே இறக்கினார். காலை வணக்கம் என்று அன்பாகச் சொன்னான், ஏற்கனவே மேஜையில் அமர்ந்திருந்த தனது பெற்றோரைப் பார்த்து. காலை, நோவா, அவன் தந்தை தலையசைத்து பதிலளித்தார். அதே நேரத்தில் அவரது தாயார் தனது குழந்தைகளை ஒன்றாகக் கண்டு அன்பாக சிரித்தார். நோவா மெதுவாக எமிலியை நாற்காலியில் அமர வைத்து அவள் தலைமுடியை வருடிக்கொண்டே இருந்தான். அவன் மேஜையில் அமர்ந்தான். ஆனால் காலை உணவுக்கு என்ன இருக்கிறது? சோள செதில்கள். மீண்டும் அவன் புதிதாக கண்டுபிடித்த செல்வத்தை தன் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அவனது உறுதி வலுவடைந்தது. அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். உரையாடலில் ஈடுபட முடிவு செய்தான். அம்மா, அப்பா என்று அவன் தொடங்கினான். ஐடனும் நானும் பக்கத்தில் ஒரு சிறிய தொழிலைத் தொடங்கினோம். ஐடனின் பெரும்பாலான ஆரம்ப செலவுகள் மற்றும் சில தொழில்நுட்ப விஷயங்களை கையாளுகிறான். நான் விஷயங்களின் திறன் பக்கத்தில் கவனம் செலுத்துகிறேன். அவன் அம்மாவின் முகபாவனை கவலையாக மாறியது. ஆனால் நோவா, வார இறுதி நாட்களில் உனக்கு ஏற்கனவே வேலை இருக்கிறது. இதை உன் அட்டவணையில் சேர்த்தால் அது உன் படிப்பை தடுக்கக்கூடும் என்று அவள் சொன்னாள். அவளுடைய குரலில் அவளுடைய கவலை தெளிவாகத் தெரிந்தது. கவலைப்படாதே அம்மா, நோவா அவளை சமாதானப்படுத்தினான். இந்த தொழிலில் இருந்து ஏற்கனவே பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டதால் நான் என் மற்ற வேலையை விட்டுவிட்டேன். நான் உடல் உழைப்பில் சம்பாதித்ததை விட இது அதிகம். அவன் இன்னும் தன் முதலாளியை அழைத்து வேலையை விட்டுவிடச் சொல்லவில்லை என்பதை உணர்ந்தான். அவரது அம்மா இன்னும் கவலையாகத் தெரிந்தார். ஆனால் அவரது தந்தை தலையிட்டார். அவரை விட்டுவிடுங்கள், கரோலின். அவர் இப்போது ஒரு வளர்ந்த மனிதர். அவர் தனக்காக நன்றாக இருப்பதாக தெரிகிறது. நீங்கள் அதை மிகைப்படுத்தாதீர்கள் என்று அவரது தந்தை ஒரு சிப் தேநீரை அருந்தினார். நோவா தனது தந்தையின் ஆதரவிற்கு நன்றியுடன் சம்மதித்தார். எமிலியுடன் சேர்ந்து தனது காலை உணவை விரைவாக முடித்தார். அவர் தனது எதிர்காலத்தைப் பற்றி பேசுகிறார். முடித்த பிறகு நோவா எழுந்து நின்று எமிலியின் தலைமுடியே கடைசியாக ஒரு முறை வருடினார். வெளியே சென்றார். பாய், அம்மா, அப்பா, அவர் வீட்டை விட்டு வெளியேறும்போது அழைத்தார். அவர்கள் எமிலியின் பள்ளியை நோக்கி நடந்து செல்லும்போது நோவா சாய்ந்து, நான் உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கிவிட்டேன், எமிலி என்று கிசுகிசுத்தார். அப்படியா? அவள் மூச்சுத் திணறினாள். அவள் கண்கள் உற்சாகத்தால் விரிந்தன. என்ன அது? அது ஒரு ரகசியம். நோவா கிண்டல் செய்தாள். அவளுடைய ஆர்வத்தைப் பார்த்து சிரித்தாள். நான் அதை வீட்டில் பிறகு தருகிறேன். எமிலி நடைமுறையில் மகிழ்ச்சியுடன் துள்ளினாள். எனக்கு காத்திருக்க முடியாது, அவள் சத்தமிட்டு. அவன் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தபோது எமிலியை பள்ளியில் இறக்கிவிட்ட பிறகு நோவா தனது முதல் வகுப்புக்கு சென்றார். உடற்கல்வி. கூடைப்பந்து மைதானத்திற்கு வந்த நோவா பல மாணவர்கள் ஏற்கனவே கூடியிருந்ததை கவனித்தார். அவர்களின் உரையாடல்கள் தெளிவான காலை காற்றை நிரப்பின. அவர்களில் பழக்கமான முகங்கள் இருந்தன. ஏற்கனவே அவரை பார்த்து உற்சாகமாக கையசைத்துக் கொண்டிருந்த ஐடன், பனிக்கட்டி பள்ளி மலர் லில்லி தனது வழக்கமான குளிர்ச்சியான நடத்தையுடன் பக்கத்தில் நின்றாள். மற்றும் கோர்ட்டின் குறுக்கே இருந்து அவரை பார்த்துக் கொண்டிருந்த மார்க். மார்க்கின் நண்பர்கள் நெருக்கமாக கூடி ஏதோ கிசுகிசுத்தனர். அது அவர்களை சிரிக்க வைத்தது. அவர்களின் கண்கள் தெளிவான வெறுப்புடன் நோவாவை நோக்கி மினுமினுத்தன. நோவா பார்வைகளை புறக்கணித்து ஐடனை நோக்கிச் சென்றான். அவன் உரையாடலில் ஈடுபடுவதில் நேரத்தை வீணாக்கவில்லை. ஏய் நோவா, இன்று பள்ளி முடிந்ததும் மீண்டும் ஸ்கூவர் கடைக்குச் செல்வோம். நான் இரவு முழுவதும் அந்த ஸ்கூவர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன்.
தனக்கு பிடித்து புதிய இடத்தைப் பற்றிய எண்ணத்தில் ஐடனின் கண்கள் பிரகாசித்தன. நோவா ஒரு சிரிப்புடன் தலையை ஆட்டினான். சாந்தமா இருங்க, நாம எல்லா நாளும் அங்க போக முடியாது. எனக்கு அப்புறம் ஏதாவது வேலை இருக்கு. ஐடன் மிகைப்படுத்தப்பட்ட சோகப் பார்வையைக் காட்டி கத்தினான். நீ என்னைக் கொல்கிறாய், நோவா. ஸ்டீவர்ஸ்தான் வாழ்க்கை, நீ பிழைப்பாய். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம கூடைப்பந்து இருக்கு, நீ என் டீம்ல சேரணும்னு வேண்டிக்கோ, இல்லன்னா நீ தொக்கணும் டோட். ஐடன் அதிரடியாக பெருமூச்சு விட்டான். ஆனா சீக்கிரமா கியர்ஸை மாத்திட்டான். ஆமா, அதைப் பத்தி. கோச் எல்லா நேரமும் பயிற்சிகள் நடத்த விடுவாருன்னு நினைக்கிறியா, இல்லன்னா நாம ஒரு கேம் விளையாடப் போறோமா? மார்க் இன்னைக்கு கோர்ட்டையே ஆதிக்கம் செலுத்தப் போற மாதிரி பெரியதா பேசிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் டோட். மார்க்கை நோவா பார்த்தான். அவன் இன்னும் கண்களால கத்தியை எரிஞ்சுட்டு இருந்தான். அவன் பேசட்டும், நோவா அமைதியாகச் சொன்னான். கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டோட். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பயிற்சியாளர் விசில் அடித்து பாடம் தொடங்குவதற்கான சமிக்ஞையை அளித்தார். மாணவர்கள் அவரைச் சுற்றி ஒரு தளர்வான வட்டத்தில் கூடத் தொடங்கினர். எதிர்பார்ப்பு காற்றில் ஒலித்தது. கூடைப்பந்து எப்போதும் ஒரு சிறப்பம்சமாக இருந்தது. இன்று அது வித்தியாசமாக இருக்காது என்று தோன்றியது. சரி, எல்லோரும் முதல் 10 நிமிடங்களுக்கு வார்ம் அப் செய்யுங்கள். நான் மைதானத்தைச் சுற்றி 5 சுற்றுகள் பார்க்க விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து 10 புஷ்அப்கள் மற்றும் 20 ஸ்குவாட்கள். மேலும் சில டைனமிக் ஸ்ட்ரெச்சுகளில் கலக்க மறக்காதீர்கள். தடுப்பு சிகிச்சையை விட சிறந்தது. விசில் ஊதும்போது பயிற்சியாளர் வில்லியமின் குரல் ஒலித்தது. தொடக்கத்தைக் குறித்தது. மாணவர்கள் உடனடியாக அசைந்தனர். 5 நிமிடங்கள் ஓடிய பிறகு ஐடன் ஏற்கனவே சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். அவரது மூச்சு பலத்த மூச்சுத் திணறலுடன் வந்தது. மேலும் அவரது வயிறு ஒவ்வொரு அடியிலும் நடுங்கியது. நோவாவால் ஒரு குத்தலைத் தடுக்க முடியவில்லை. ஐடன், நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையில் வேலை செய்ய வேண்டும். அது உண்மையில் முக்கியமானதாக இருக்கும்போது நீங்கள் எப்படி சண்டையிடப் போகிறீர்கள் அல்லது தப்பி ஓடப் போகிறீர்கள்? ஐடன் பதிலடி கொடுத்தபோது அவரது குரல் இறுக்கமாக, வாயை மூடு, நோவா. நேற்றைய ஸ்குவர்கள்தான். அவர்கள் என்னை தூக்கி எறிந்தனர் டோட். நிச்சயமாக ஸ்குவர்களைக் குறை கூறுங்கள். நோவா தனது புஷ்அப்களைத் தொடங்க கீழே இறங்கும்போது சிரித்தார். வார்மப் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. விரைவில் பயிற்சியாளர் வில்லியம் அவர்களை மீண்டும் அழைத்தார். சரி, நேரம் முடிந்துவிட்டது. அணிகளில் சேரலாம் டோட். நோவாவின் ஆச்சரியத்திற்கு அவர் ஐடன், லில்லி மற்றும் லைலாவுடன் குழுவாக இருப்பதைக் கண்டார். அதே நேரத்தில் மார்க் மற்றும் அவரது நண்பர்கள் எதிர் அணியில் வரிசையாக நின்றனர். நோவா விரைவாக லைலாவைப் பற்றிய எந்த எண்ணங்களையும் விலக்கி வரவிருக்கும் ஆட்டத்தில் கவனம் செலுத்தினார். பயிற்சியாளர் வில்லியமின் விசிலின் கூர்மையான வெடிப்பு காலை காற்றில் துளைத்தது. ஆட்டம் தொடங்கவிருப்பதைக் குறித்தது. இரு அணிகளும் மைதானத்தின் மையத்தில் கூடின. எந்த அணியை உடைமையுடன் தொடங்குவது என்பதை தீர்மானிக்க பயிற்சியாளர் வில்லியம் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு நாணயத்தை எடுத்தார். தலைகளா அல்லது வாள்களா? பயிற்சியாளர் நோவாவிற்கும் மார்க்குக்கும் இடையில் பார்த்து கேட்டார். வாள்கள், நோவா அமைதியாக பதிலளித்தார். பயிற்சியாளர் நாணயத்தை காற்றில் உயரமாக புரட்டினார். அனைத்து கண்களும் அதன் வளைவைப் பின்தொடர்ந்து அது சுழன்று தனது உள்ளங்கையில் சாமர்த்தியமாகத் திரும்பியது. அவர் லேசான புன்னகையுடன் முடிவை வெளிப்படுத்தினார். தலைகளா? மார்க்கின் அணி தொடங்குகிறது டோட். பந்தைப் பிடித்தபோது மார்க்கின் உதடுகள் ஒரு அபத்தமான புன்னகையில் சுருண்டன. அவனது கண்கள் நோவாவின் உதடுகளில் கடுமையான தீவிரத்துடன் ஒட்டிக்கொண்டன. அருகில் நுழைந்ததும் அவன் சாய்ந்து, நான் உன்னை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தப் போகிறேன், நோவா. தூசி சாப்பிடத் தயாராகு என்று நோவா கேட்கும் அளவுக்கு சத்தமாக சீறினான். அந்த வார்த்தைகள் காற்றில் தொங்கியபோது நோவாவின் மனதில் ஒரு பழக்கமான மணி ஒலித்தது. மேலும் ஒரு ஒளியூடுருவக்கூடிய திரை அவன் கண்களுக்கு முன்பாகத் தோன்றியது. மற்ற அனைவருக்கும் தெரியாது. டிங்! அல்டிமேட் சாய்ஸ் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டது. விருப்பம் 1 மார்க்கிடம் தோற்றது. வெகுமதி 10 லில்லியுடன் பாசம். விருப்பம் 2 மார்க்கிற்கு எதிராக வெற்றி பெறுங்கள், ஆனால் அவரை அவமானப்படுத்தாதீர்கள். நோவல் பின். வெகுமதி அடிப்படை கூடைப்பந்து திறன்கள். விருப்பம் 3 மார்க்கை அவமானப்படுத்தி அழைக்கவும். வெகுமதி இடைநிலை கூடைப்பந்து திறன்கள் மற்றும் லில்லியுடன் 5 பாசம். நோவாவின் கண்கள் விருப்பங்களை விரைவாக ஆராய்ந்தன. அவர் படித்து முடிப்பதற்கு முன்பே அவரது முடிவு தெளிவாக இருந்தது. 3வது வழி. அவர் தீர்க்கமாக யோசித்தார். அத்தியாயம் 14 அதிர்ச்சியூட்டும் செயல்திறன்.
இடைநிலை கூடைப்பந்து திறன்கள் வெகுமதி அளிக்கப்படுகின்றன. 5 பாசம் முடிந்த பிறகு வெகுமதி அளிக்கப்படுகிறது. நோவாவின் உடலில் திடீரென ஒரு ஆற்றல் பெருக்கெடுத்தது. அறிவு மற்றும் தசை நினைவாற்றல் வெள்ளம் அவரது மனதிலும் கை கால்களிலும் பதிந்திருப்பதை அவர் உணர்ந்தார். சரியான துப்பாக்கி சூடு வடிவம், துல்லியமான டிரிப்ளிங் நுட்பங்கள், மூலோபாய விளையாட்டு உருவாக்கம் மற்றும் மைதானத்தின் இயக்கவியல் பற்றிய கூர்மையான விழிப்புணர்வு. பல வருட தீவிர கூடைப்பந்து பயிற்சி ஒரே நொடியில் சுருக்கப்பட்டு அவருக்குள் செலுத்தப்பட்டது போல் இருந்தது. லெப்ரான், ஜோர்டான் மற்றும் அகாஷி போன்ற அதே மட்டத்தில்தான் இருப்பதாக அவர் உணர்ந்தார். நோவா தனது தோள்களை உருட்டி, புதிதாக கிடைத்த சுறுசுறுப்பும் நம்பிக்கையும் இடத்தில் நிலை பெறுவதை உணர்ந்தார். அவர் மார்க்கை திரும்பிப் பார்த்தார். அவரது உதடுகளில் அமைதியான ஆனால் அச்சுறுத்தும் புன்னகை உருவானது. இன்று யார் அவமானப்படுவார்கள் என்று பார்ப்போம் என்று அவர் கூலாக பதிலளித்தார். மார்க் கேலி செய்தார். தனது அணியினரை விரிக்குமாறு சைகை செய்தபோது ஆணவத்துடன் பந்தை டிரிப்ளிங் செய்தார். மைதானத்தைச் சுற்றியிருந்த பார்வையாளர்கள் போட்டியை உணர்ந்து கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினர். கூட்டத்தினரிடையே எதிர்பார்ப்பு முணுமுணுப்புகள் எழுந்தன. மார்க்கின் அணி ஆக்ரோஷமாக முன்னேறியதுடன் ஆட்டம் தொடங்கியது. நோவாவை வெல்லும் திறனில் நம்பிக்கையுடன் மார்க் கூடையை நோக்கி வேகமாக ஓட்ட முயன்றார். ஆனால் அவர் முன்னோக்கிச் செல்லும்போது நோவா தனது வேகத்தை எளிதாக பொருத்தி மார்க்கின் பாதையைத் தடுக்க தன்னை சரியாக நிலைநிறுத்திக் கொண்டார். நோவாவின் திடீர் சுறுசுறுப்பைக் கண்டு ஆச்சரியப்பட்ட மார்க் ஒரு நொடி தயங்கினார். நோவா இரக்கமின்றி ஒரு கணம். மின்னல் வேக அனிச்சைகளுடன் நோவா பந்தை ஸ்வைப் செய்து மார்க்கின் பிடியில் இருந்து சுத்தமாக திருடினார். நோவா கோர்ட்டில் வேகமாக ஓடியபோது கூட்டம் ஆச்சரியமான ஆரவாரத்தில் வெடித்தது. குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டைக் கண்டு துள்ளிக் குதித்தது. தனது நண்பரின் எதிர்பாராத திறமையைக் கண்டு கண்களை அகல விரித்த ஐடன் ஆதரவளிக்க முன்னோக்கி விரைந்தார். நோவா ஐடனுக்கு ஒரு பாஸை கொடுத்தார். எதிரணி தற்காப்பு வீரர்களில் ஒருவர் பந்தை கடக்கச் செய்தார். பின்னர் அதைக் கடந்து வளையத்தை நோக்கி வெட்டினார். ஒரு சக்தி வாய்ந்த பாய்ச்சலுடன் அவர் ஒரு குறைபாடற்ற அமைப்பைச் செய்தார். பந்து திருப்திகரமான துல்லியத்துடன் வலையின் வழியாக பாய்ந்தது. நோவாவின் அணிக்கு 2 புள்ளிகள். பயிற்சியாளர் வில்லியம் கூப்பிட்டார். தெளிவாக ஈர்க்கப்பட்டார். பின்புறத்தில் இருந்த லில்லி புருவங்களில் ஒன்றை உயர்த்தி நோவாவை பார்த்தார். அதே நேரத்தில் லைலா முரண்பாடாக உணர்ந்தார். மார்க்கின் அணி பந்தை கைப்பற்றியது. நோவாவின் முந்தைய திறமை மார்க்கை உலுக்கியது. மேலும் அவர் விளையாட்டின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவதில் உறுதியாக இருந்தார் என்பது தெளிவாகத் தெரிந்தது. நோவா, அந்த அதிர்ஷ்டத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்ப்போம். மார்க் ஏளனமாக பந்தை ஓட்டி மறைக்கப்பட்ட விரோதத்துடன் நோவாவை பார்த்தார். ஒரு நல்ல ஆட்டம் உன்னை ஒரு நட்சத்திரமாக்காது. நோவா அமைதியாக இருந்தார். அவரது கண்கள் மார்க்கின் மீது நிலைத்திருந்தன. அதிர்ஷ்டமா? உன்னை கையாள எனக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை. மார்க்கின் முகம் இருண்டது. மேலும் வேகத்தின் வெடிப்புடன் நோவாவை தள்ளுவதில் உறுதியாக கூடையை நோக்கி ஓட்டினார். ஆனால் நோவா தயாராக இருந்தார். குறைபாடற்ற நேரத்துடன் அவர் மார்க்கின் வேகத்துடன் பொருந்தினார். அவரது மேம்பட்ட கூடைப்பந்து திறன்கள் ஒவ்வொரு அசைவையும் எளிதாக உணர வைத்தன. மார்க் இடதுபுறமாக வெட்ட முயன்றபோது நோவா அந்த நகர்வை எதிர்பார்த்தார். விரைவான அடி எடுத்து வைத்து அவர் உள்ளே சென்று பந்தை சுத்தமாக திருடினார். நோவா மைதானத்தில் வேகமாக ஓட, மார்க் குதிகால் மீது வேகமாக ஓட, கூட்டம் மூச்சுத் திணறல் மற்றும் ஆரவாரத்தில் வெடித்தது. அவர்கள் கூடையை நெருங்கியதும் மார்க் ஒரு அவநம்பிக்கையான பாய்ச்சலுடன் நோவாவை தடுக்க முயன்றார். ஆனால் நோவா ஒரு மென்மையான கிராஸ்ஓவரை எடுத்தார். அது மார்க்கை சமநிலையிலிருந்து விலக்கியது. பின்னர் ஒரு நொடியில் நோவா மார்க்கின் தலைவிதியை முத்திரையிடும் நகர்வைச் செய்தார். அவர் ஒரு கூர்மையான கிராஸ்ஓவரைச் செய்தார். அந்த நகர்வு மிகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் இருந்தது. அழுத்தத்தின் கீழ் மார்க்கின் கணுக்கால்கள் வளைந்தன. மார்க் தடுமாறி பார்த்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் அவர் தரையில் விழுந்தார்.
தனது சமநிலையை மீட்டெடுக்க முயன்றபோது சங்கடமாக விரிந்தார். மார்க் தரையில் அடித்தபோது பார்வையாளர்களிடையே சிரிப்பு மற்றும் மூச்சுத் திணறல் அலை அலையாக பரவியது. நோவா ஒரு கணம் நின்று, ஒரு குளிர்ச்சியான, நம்பிக்கையான புன்னகையுடன் மார்க்கை பார்த்தார். செய்தி தெளிவாக இருந்தது. நோவா மார்க்கின் கணுக்கால்களை உடைத்துவிட்டார், அடையாளப்பூர்வமாகவும் கூடைப்பந்து வார்த்தைகளிலும். நோவா தனது இடது கையை உயர்த்தி மார்க்கை நேரடியாக சுட்டிக்காட்டினார். பின்னர் மெதுவாக தனது விரலை அரை கோட் தொலைவில் இருந்த வளையத்தை நோக்கி நகர்த்தினார். பார்வையாளர்கள் அமைதியாகிவிட்டனர். நோவா ஷாட்டுக்காக நேராக நின்றபோது அவர்களின் கண்கள் அவரை நோக்கி ஒட்டிக்கொண்டன. அமைதியான மற்றும் அளவிடப்பட்ட அசைவுடன் நோவா ஷாட்டை எடுத்தார். கூடைப்பந்து காற்றில் ஒரு சரியான வளைவில் உயர்ந்தது. அனைத்து கண்களும் அதன் பாதையை கண்காணிக்கும் போது ஒரு கணம் தொங்குவது போல் தோன்றியது. பந்து வலையின் வழியாக சுத்தமாக வீசியபோது முழு மைதானமும் மூச்சை பிடித்துக் கொண்டது. அரை மைதானத்திலிருந்து ஒரு சரியான ஷாட். கூட்டம் ஆரவாரங்களிலும் கோஷங்களிலும் வெடித்தது. மாணவர்கள் தங்கள் உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. அவர்கள் நோவாவின் பெயரை உச்சரிக்கத் தொடங்கினர். அவர்களின் குரல்கள் ஜிம்மை நிரப்பின. மிகவும் அலட்சியமான மாணவர்கள் கூட வெளிப்படுத்தப்பட்ட துணிச்சலாலும் திறமையாலும் ஈர்க்கப்படுவதை தவிர்க்க முடியவில்லை. ஓரத்தில் விளையாட்டு முழுவதும் தனது வழக்கமான முட்டாள்தனமான முகபாவனையை தக்க வைத்துக் கொண்ட லில்லி இறுதியாக ஒரு மினுமினுப்பைக் காட்டினார். அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. மறைக்க முடியாத ஆர்வத்துடன் நோவாவை பார்த்தபோது அவளுடைய பனிக்கட்டி நடத்தை சற்று உருகியது. நீ இன்னும் எவ்வளவு மறைக்கிறாய்? நோவா, அவள் தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தாள். மார்க் இன்னும் தரையில் அவநம்பிக்கை மற்றும் அவமானம் கலந்த நோவாவை பார்த்தான். நோவா தனக்கு உதவ முன்வருவது போல் கையை நீட்டினான். ஆனால் அந்த சைகை கருணையை விட ஆதிக்கத்தின் வெளிப்பாடாக இருந்தது. மார்க் அதை அறிந்தார். அவரது கண்களில் கோபம் பொங்கி வழிந்தது. ஆனால் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஸ்கோர்போர்டு, கோஷமிடும் மாணவர்கள் மற்றும் அவரது சக வீரர்களின் திகைப்பூட்டும் மௌனம் எல்லாவற்றையும் சொன்னது. நோவா வெறுமனே தோள்களை குலுக்கி மார்க்கின் எதிர்வினையால் தெளிவாக கவலைப்படவில்லை. தான் நல்லவன் என்று அனைவரையும் நினைக்க வைக்க அவர் வெறுமனே தனது கையை வழங்கினார். மார்க்கை அவமானப்படுத்திய பிறகுதான் வில்லனாக இருக்க விரும்பவில்லை. மேலும் மார்க் தனது கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது அவருக்கு தெரியும். இதனால் மார்க்கின் தோல்வியுற்றவர் என்ற நற்பெயருக்கு மேலும் சேதம் ஏற்படும். ஆட்டம் அதன் இறுதி தருணங்களை நெருங்கும்போது ஸ்கோர்போர்டு 20-0 வரை என்ற மோசமான முன்னிலையை காட்டியது. இன்னும் 30 வினாடிகள் மட்டுமே இருந்தன. மார்க்கின் விரக்தி தெரிந்தது. அவரது சக வீரர்களும் அதை பார்க்க முடிந்தது. மார்க்கின் பிடியில் பந்தை இறுக்கி அவருக்கு எதிரே நம்பிக்கையுடன் நின்ற நோவாவை வெறித்து பார்த்தபோது அவரது தாடை இறுக்கியது. இதை வைத்துக்கொண்டு உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். மார்க் மூச்சு திணற, கண்கள் உறுதியுடன் எரிந்தன. நீ ஏற்கனவே தோற்றுவிட்டாய், மார்க். நோவா அமைதியாக பதிலளித்தார். அவரது குரல் சீரானது. ஆனால் நீ உன்னை மேலும் சங்கடப்படுத்த விரும்பினால் என் விருந்தினராக இரு. எச்சரிக்கையை புறக்கணித்து மார்க் முன்னோக்கிச் சென்று நோவாவை தள்ளிவிட்டு கொஞ்சம் பெருமையை காப்பாற்ற ஆசைப்பட்டார். ஆனால் அவர் தனது நகர்வைச் செய்வதற்கு முன்பு அவரது நண்பர்கள் விரைந்து வந்து அவரை அமைதிப்படுத்த அவரது கைகளை பிடித்தனர். மார்க், நிறுத்து, அவர்களில் ஒருவர் வலியுறுத்தினார். நீ அவன் கைகளில் விளையாடுகிறாய். அவன் உன் கட்டுப்பாட்டை இழக்க விரும்புகிறான். பந்தை அனுப்பு, மனிதனே, மற்றொரு நண்பர் வலியுறுத்தினார். அவரது குரல் கெஞ்சியது. இங்கே நாம் இன்னும் முகத்தைக் காப்பாற்ற முடியும். ஒரு கணம் மார்க் தயங்கினார். அவரது கோபம் தடுமாற்றத்துடன் தனது அணியினரை பார்த்தார். ஆழ்ந்த மூச்சுடன் அவர் தலையசைத்து தயக்கத்துடன் பந்தை ஒரு சக வீரருக்கு அனுப்பினார். ஆனால் நோவா ஏற்கனவே 2 படிகள் முன்னால் இருந்தார். பந்து மார்க்கின் கைகளை விட்டு வெளியேறியவுடன் நோவா ஒரு திறந்த புத்தகம் போல நாடகத்தை படித்தார். மின்னல் வேகத்தில் பாசை இடைமறித்து அவர் முன்னோக்கி பாய்ந்தார். நோவா பந்தை திருடியதால் ஜிம் அரங்கம் மூச்சுத் திணறியது.
மார்க்கின் முகம் விரக்தியில் சுழன்றது. அடடா! மார்க் மூச்சின் கீழ் சபித்தார். அவரது முகம் கோபத்தால் சிவந்தது. அவரது அணி வீரர்கள் விரைவாக தற்காப்புக்காக திரும்பி தங்கள் வளையத்தை நோக்கி வேகமாக ஓடினார். நோவா மேலே பார்த்தார். அவர்கள் அனைவரும் கூடையின் கீழ் குவிந்து அவர் எடுக்கும் எந்த முயற்சியையும் தடுக்கத் தயாராக இருப்பதைக் கண்டார். அவர் மைதானத்தில் இறங்கியபோது ஒரு தந்திரமான புன்னகை அவரது முகத்தில் பரவியது. அவரது கண்கள் வளையத்தை பிடித்தன. இந்த முறை நீங்கள் எங்களைத் தாண்டிச் செல்லவில்லை. மார்க் மற்றும் அவரது அணியினர் தங்களைத் தாங்களே தயார்படுத்திக் கொண்டு நோவாவை எப்படியும் தடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் கத்தினார். ஆனால் நோவாவின் மனதில் வேறு ஏதோ இருந்தது. அவர் வேகத்தை அதிகரித்தார். அவரது அசைவுகள் திரவமாகவும் தடுக்க முடியாததாகவும் இருந்தன. பின்னர் அவர் 3 புள்ளி கோட்டை நெருங்கியதும் அவர் தனது நகர்வை மேற்கொண்டார். சக்தியின் வெடிப்புடன் நோவா காற்றில் குதித்து ஒற்றை வெடிக்கும் தாவலுடன் ஈர்ப்பு விசையை மீறி அனைவரும் பிரமிப்புடன் பார்த்தபோது ஜிம் அமைதியாகிவிட்டது. நோவா வளையத்தை நோக்கி உயர்ந்தார். அவரது உடல் காற்றில் அழகாக வளைந்தது. மேலும் ஒரு கையை நீட்டி அவர் பந்தை மிகவும் பலமாக கீழே அடித்தார். அது முழு பின்புற பலகையையும் உலுக்கியது. மார்க்கும் அவரது நண்பர்களும் நடுவானில் நோவாவை சந்திக்க முயன்றனர். டங்கை தடுக்க குதித்தனர். ஆனால் அது பயனற்றது. நோவாவின் பாய்ச்சலின் அபார சக்தி அவர்களை தரையில் மோதியது. அவர் ஒரு கையால் விளிம்பிலிருந்து தொங்கும்போது அவருக்கு கீழே பரவியது. அவரது முகத்தில் ஒரு வெற்றிச் சிரிப்பு. பந்து ஒரு எதிரொலிக்கும் சத்தத்துடன் வலையின் வழியாக விழுந்தது. மேலும் ஜிம் குழப்பத்தில் வெடித்தது. பார்வையாளர்கள் காட்டுத்தனமாக இருந்தபோது ஆரவாரம், கூச்சல் மற்றும் கோஷங்கள் காற்றை நிரப்பின. உற்சாகம் உச்சத்தை எட்டியது. நோவாவின் அணி வீரர்கள் அவரை நோக்கி விரைந்தனர். அவர்களின் முகங்கள் அவநம்பிக்கை மற்றும் போற்றுதலால் பிரகாசித்தன. லில்லி கூட தனது ஆச்சரியத்தை மறைக்க முடியவில்லை. அவள் கண்கள் விரிந்தன. மேலும் விளிம்பிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த நோவாவை அவள் பார்த்தபோது அவள் முகத்தில் ஒரு உண்மையான அதிர்ச்சி வெளிப்பாடு குறுக்கே சென்றது. அவமானமும் அவநம்பிக்கையும் கலந்திருந்தன. மார்க்கும் அவரது நண்பர்களும் எழுந்து நிற்கப் போராடினர். அவர்களின் முகங்கள் அவமானமும் அவநம்பிக்கையும் கலந்திருந்தன. அவர்கள் நோவாவை நோக்கிப் பார்த்தார்கள். அவர் இறுதியாக விளிம்பை விடுவித்து லேசாக காலில் விழுந்தார். அவரது கண்கள் மார்க்கை ஒரு நம்பிக்கையான, கிட்டத்தட்ட பரிதாபகரமான புன்னகையுடன் சந்தித்தன. நாவல் பெங். விளையாட்டு முடிந்தது. நோவா அமைதியாகச் சொன்னார். ஸ்கோர்போர்டு 22-0 வரை என மின்னும்போது காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த அவரது வார்த்தைகளின் இறுதி. பயிற்சியாளர் இறுதி விசில் அடித்து ஆட்டத்தின் முடிவைக் குறித்தார். ஜிம் உற்சாகத்தால் சலசலத்தது. மாணவர்கள் நோவாவின் செயல்திறனைப் பற்றி பேசுவதை நிறுத்த முடியவில்லை. அவரது அணி வீரர்கள் அவரைச் சுற்றி திரண்டு கொண்டாடிய போது நோவாவின் பார்வை மார்க்கின் மீது நிலைத்திருந்தது. அவரது வெளிப்பாடு தோல்வி, வெட்கம் மற்றும் கொதித்தெழுந்த வெறுப்பு ஆகியவற்றின் கலவையாக இருந்தது. டிங். 5 லில்லியின் பாசம் வெகுமதி. லில்லியின் பாசம் 60/100. மற்ற மாணவர்களுக்கு இடையே பின்னணியில் லைலா திகைத்துப் போய் நின்றாள். எப்படி? லைலா நினைத்தாள். நோவாவை அவள் நன்றாக அறிவாள் என்று நினைத்தாள். ஆனால் அவர் சொன்னது போல் அவர்கள் உண்மையில்